சாமுவேல் அதிகாரத்திற்கு என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். இங்க ரொம்ப ஒரு குருஷியலான ஒரு பாயிண்ட் இதுதான். ஏன் ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியிலே சாமுவேலுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அவருக்கு மேலாக யார் ஒரு மென்டார் இருக்காரு பாத்தீங்களா, வழி நடத்தக்கூடியவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிபவனாக யார் இருந்தா? சாமுவேல் என்ன பண்ணா இருந்தான். 3 டைம் ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு. வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல ஏலியுடைய வாய்ஸ் வேற இருந்திருக்கும், ஆண்டவருடைய வாய்ஸ் என்ன பண்ணிருக்கும் வேற இருந்திருக்கும். ஆனா நான் காலையில் உட்காந்து யோசிச்ச விஷயம் அதுதான். 12 வயசுன்னா வாய்ஸை ரெகனைஸ் பண்ண முடியும். இப்போ நான் பேசுறத என் பிள்ளை ரெகனைஸ் பண்ணுவா, எங்கள் அப்பா பேசுறத ரெகனைஸ் பண்ணுவா, இல்லை நீங்கள் யாராவது பேசுனீங்கன்னா இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத, இல்லை அட்லீஸ்ட் எங்கள் அப்பா கிடையாது எங்கள் அம்மா கிடையாது இது வேற ஒருத்தர் அப்படிங்கிறத யார் புரிஞ்சுக்க முடியும்? என் பிள்ளை என்ன பண்ண முடியும்? உங்கள் பிள்ளையை என் பிள்ளையை புரிந்து கொள்ள முடியும். 12 வயசுங்கும் போது 3 வயசு 4 வயசுல குழந்தைங்களே நீங்க புரிஞ்சுக்கிறாங்க அழகா. எங்க பாட்டி பேசுறாங்க, எங்க தாத்தா பேசுறாங்க, அழகா பார்த்து சிரிக்குதுங்க. 12 வயசு உள்ள சாமுவேல் அந்த மிட் நைட்ல கூப்பிட்ட உடனே யார் இடத்துல போறான்? ஏலியின் இடத்துல போறான். அப்ப அவனுடைய மிட் நைட்டு நடு சாமத்துல அப்ப அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற விஷயம்லாம் என்ன? அவன் மைண்ட்ல இருந்த ஒரு ஆள் மனசுல இருந்த ஒரு விஷயம் என்ன? நான் ஏலிக்கு வேலைக்காரன், எதுனாலும் ஓடணும். இப்ப என்னை யார் கூப்பிட்டாலும் சரி எனக்கு யாரு போலதான் தெரியும். சில நேரத்தில் நம்ம அப்படித்தானே, யாரோ ஒருத்தர் தூக்கத்துல கூப்பிட்டாலும், என் மனைவி கூப்பிடறான்னு எந்திரிச்சு போகிறது, என் கணவர் கூப்பிடறான்னு எந்திரிச்சு என்ன பண்றது? ஓடுறது உண்டு. அப்புறம் நீங்க கூப்பிட்டீங்களா, அவங்க நினைச்சு வந்தாங்க. ஏன் அப்படின்னா ஆள் மனசுல அவங்களையே நம்ம நினைச்சிட்டு இருந்தா அந்த மாதிரி தான் யோசனை வரும். அப்ப அந்த 12 வயசுல அந்த சவுண்ட் சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு உட்காந்து, இது யார் கூப்பிட்டுருப்பா? இது ஏலி வாய்ஸ் இல்ல, இவங்க கூப்பிட்டுருப்பாங்களா, இல்ல வேலையால அவங்க கூப்பிட்டுருப்பாங்களா அப்படிலாம் யோசிக்கல. அவன் என்ன பண்ணிட்டான்? எஜமான் கூப்பிட்டாரியா, ஓடணும், அவ்வளவுதான். சாமுவேலே கூப்பிட்ட எஜமான், இந்த மிட் நைட்ல அவருக்கு தான் ஓடணும், அவருக்கு தான் நான் வேலை செய்யணும் அப்படின்னு அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்த ஒருவனாக என்ன பண்ணுகிறார் இருக்க. ஏலியை குறித்ததான ஒரு சந்தோஷமான மனநிலைமையும் அவர் மீது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய சிந்தனையில, இருதயத்துல அவர் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கக்கூடிய ஒரு மகனா யார் இருக்கிறா? சாமுவேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஏலிக்கு அவ்வளவு கீழ்ப்படிந்தவனா இருக்கிறார். அதே போல நாம் இன்னொருவருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், அவங்களுக்கு நாங்க அடிமை அப்படி கிடையாது. நான் ஒருத்தருக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா நான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படுகிறேன்னு நீங்க அடிமை கிடையாது. உங்க கணவனுக்கு நீங்க கீழ்ப்படுகிறேன்னா அதுக்கு அர்த்தம் அடிமை கிடையாது. உங்க மனைவியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னா அதுக்கு அடிமை கிடையாது. உங்க முதலாளிக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்னா அதுக்கு பேர் அடிமை அப்படின்னு கிடையாது. God is in control. தேவனுடைய கட்டுப்பாடு. கர்த்தர் என்னை தாய் தகப்பனாக உங்க மேல வச்சிருக்கிறார். கர்த்தர் என் கணவரை தலையாக வைத்திருக்கிறார். கர்த்தர் என் மனைவியை எனக்கு உதவியாக வைத்திருக்கிறார். சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். போதகரை எனக்கு ஒரு மென்டரா கர்த்தர் வச்சிருக்கிறார்.